ஜில்லா ஷாப்பி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பிளான் வந்து எப்படின்னா, இது ஒரு ஹெல்பிங் பிளான். அதுவும் எந்த மெத்தடில் இருக்குன்னா, ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில். நீங்கள் வேறு கம்பெனிகளில் பார்த்துருக்கலாம். இந்த பிளான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஹெல்பிங் பிளான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒவ்வொரு சுற்றுமே வரதுக்கு ஒரு மாதங்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ ஃபில்லிங் பிளான், இந்த பிளான் வந்து நிறைய கம்பெனியில் பார்த்துருப்பீங்க. இதுவும் வரதுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். பெரிய பெரிய லீடர்ஸு டாப் ஐடி இருக்கிறவங்களுக்கே வந்து வருஷங்கள் ஆகும்போது தான் ஒவ்வொரு லெவல் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு டீம் லீடர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 100 மெம்பர் இல்லைனா ஒரு 500 பேரை சேர்க்குறாரு. அவ்வளோ பேரை சேர்த்தாலுமே நம்ம சேர்க்குற நபர்கள் வந்து வேறு டீமில் வேறு ட்ரீயில் போய் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆட்டோ ஃபில்லிங் வந்து நமக்கு அந்த இன்கம் வந்து கிடைக்காது. நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே நமக்கு அது லேட் ஆகும். அது ஏன்னா யூனிவர்சல் லெவலில், அதாவது கம்பெனியில் சேரக்கூடிய ஐடி கணக்கு பண்ணி தான் அந்த ட்ரீ வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகும். அதனால நமக்கு இந்த பிளானோட இன்கம் வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஹெல்பிங் பிளான் வந்து ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த மாதம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதமே ஆட்டோ ஃபில்லிங் இன்கம் எடுக்க முடியும். அதாவது மினிமம் வந்து ஒரு ரூ. 500 ரூ. 10,000 வரைக்கும் மினிமம் ஒரு ஆளால் சேர்ந்து அதே மாதம் எடுக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லீடர் வந்து ஒரு 100 பேரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க. 100 பேரை நீங்கள் நேரடியாக கொண்டு வரும்போது நமக்கு இந்த 3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு. அப்போ 3 பேர் தான் நமக்கு தேவை. மிச்சம் 97 பேர் இருப்பாங்க. இந்த 97 பேரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நேரடியாக 3 பேரை கொண்டு வரோம்ல, அவங்க கீழே இருக்கிற அந்த 3 பேருக்குமே ஆளுக்கு 30 பேர் கொடுத்தா கூட அவங்களுக்கும் ஒரு டீம் வந்து ரெடி ஆயிடுது. இப்போ இது இன்கம் எப்படி வரும்னா, எல்லா லெவலுக்குமே வந்து ரூ. 1 வச்சு போகும். இப்போ இது எப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த ஒரு டீம் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிருச்சு உங்கள் டீமே. இப்போ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ரூ. 1 வச்சு வருது. வரும்போது இந்த 8 லெவலில் உங்களுக்கு 9,000 சம்திங் கிடைக்க போகுது. இந்த ரூபா தான் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறது. இப்போ உங்களுக்கு டீம் வந்து அப்படின்னா ஒரே மாதத்தில் வந்து இந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். மினிமம் பார்த்தா கூட ஒரு நீங்கள் பாருங்கள், இப்போ 5 லெவலில் 200 பேர் தான் வராங்க. ஒரு 4 லெவலுக்கு 100 பேர். அப்போ 4 லெவலில் உங்கள் இன்கம் வந்து ரூ. 100 வருது. மினிமம் நம்ம சொல்கிறது ஒரு 500லேருந்து ரூ. 1000 வந்து மினிமமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து எதுவுமே கிடையாது. ஜாயினிங் வந்து ஃப்ரீ ஜாயினிங் தான். ஒர்க்கு வந்து என்னென்னா, இப்போ இவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணி நிறைய டீம் கொண்டாந்தா தான் இல்லை, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஒருத்தர் ஒர்க் பண்ணுறத வச்சே மற்றவங்களுக்கு இன்கம் கொடுக்குற மாதிரி தான் வச்சுருக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்கம் வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம், முதல்ல உங்களுக்கு வரட்டும், எனக்கு இன்கம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து டீம் எடுக்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த இன்கம் வந்து அவங்க நான் ஒர்க்கிங்லேயே கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டீமை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும். இதில் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஒர்க்குன்னு எதுவுமே கிடையாது. நம்ம வெப்சைட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பர்ச்சேசிங் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது அவங்கவங்க ஏரியாலேயே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான், ஓன் ப்ராடக்ட் கிடையாது. அதனால இப்போ அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு இறைச்சி கடை, ஒரு காய்கறி கடை, ஒரு ஹோட்டல், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையுமே வந்து நம்ம கடைகள் டைப் பண்ணுவோம். அங்கே போய் வந்து அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கே வந்து கேஷ்பேக் இருக்குது. இப்போ கூகுள் பே, ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அதே இது நம்ம வெப்சைட் மூலமாக அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான கேஷ்பேக் இருக்குது. நமக்கு இதில் சம்பாதிக்கிறதுக்கு பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு சேர்ந்துட்டேன், நாளையிலேருந்து எனக்கு ரூ. 500 வேணும், ரூ. 1000 வேணும் அப்படின்னா முடியாது. நிறைய கம்பெனிகள் அதை சொல்லி தான் ஏமாற்றிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சா போதும், டெய்லி ரூ. 50 ரூ. 100 அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய கம்பெனிகள் பார்த்துருப்பீங்க. நிறைய கம்பெனிகள் இப்போ கிடையாது. அப்போ என்னென்னா, சிறு துளி பெருவெள்ளம், சின்னதாக ஒரு வருமானம் கிடைக்கும். நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து ஒரு பெரிய வருமானம் எடுக்க முடியும். அதனால் பொறுமையாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். வருமானத்தை முதல்ல எதிர்பார்க்காதீங்க. முதல்ல வந்து கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிளான் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நிறைய நெட்வொர்க் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேர் ஒதுங்கி இருப்பாங்க, நெட்வொர்க்கே வேண்டாம் எல்லாமே ஏமாற்று அப்படின்னு. அந்த மாதிரி நபர்களுக்கு அவங்களுக்கு சொல்லி ஃப்ரீயாக ஒரு ஐடி போட்டு கொண்டு வாருங்க. கம்பெனியை கவனிங்க. இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டுன்னாலும் இதில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து கேளுங்கள், இல்லைனா லீடர்கிட்ட கேளுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.